ஒரு 9 inch cross 9 inch பீம்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ சிவில் இன்ஜினியர்ஸ், இது எங்களோட சிவில் நெட்வொர்க் பேஜ். இந்த பேஜில் ஸ்ட்ரக்சரல் அண்ட் சிவில் ஸ்டப்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒரு 230 mm cross 230 mm பீம், இந்த பீம்குள்ளே நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா 4% ஆஃப் த டோட்டல் ஏரியா. அதாவது 230 into 230 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதில் 4% எவ்வளோ அப்படின்னா அரௌண்ட் 2000 square mm. அவ்வளோ ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 16 mm பாரோட டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 200. அப்போ 2000/200 போட்டிங்கன்னா 10 numbers of 16 mm. ஒரு முக்கால் பீம்குள்ளே நீங்கள் 10-16 mm ராடு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். பட் இதுவே ரொம்ப ஜாஸ்தி. இதை தாண்டி நீங்கள் அதிகமாக ப்ரொவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கான்கிரீட் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ண முடியாது, காம்பாக்ஷன் ஒழுங்காக நடக்காது, கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் சுத்தமாக இல்லாத போயிடும். ஸோ அந்த பீமே ஒரு டோட்டல் ஃபெயிலியராக மாறிடும். இதே மாதிரி காலமுக்கு மேக்ஸிமம் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பர்சன்டேஜ் என்னென்னா 6, ஸ்லாபுக்கு 4. அதே மாதிரி பீமுக்கு மினிமம் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்னு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.